ஹிஸ்புல்லாவுடன் வேண்டாம், பிறகு நாங்கள் வந்து காப்பாற்றும் நிலை ஏற்படும். இஸ்ரேலுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை. ஹிஸ்புல்லாவுடன் மோதலை நீடித்தால் பிறகு தாங்கள் வந்து காப்பாற்ற வேண்டிய சூழல் வந்துவிடும் என இஸ்ரேலை அமெரிக்கா கடுமையாக எச்சரித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் லியட் ஆஸ்டின் இஸ்ரேல் வெளியுறவுத்துறை அமைச்சர் யோவ் காலண்டை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாக ஆக்சியஸ் இணையதளம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஹிஸ்புல்லாவுடன் மோதல் தீவிரமடைந்து வருவது அமெரிக்காவிற்கு கவலை அளிக்கிறது. இது இப்படியே தொடர்ந்தால் நிச்சயம் பிராந்திய போர் வெடிக்கும் என்றும் பிறகு அமெரிக்காவும் நம் நட்பு நாடுகளும் படைகளை அனுப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் என்றும் இது கவலை அளிக்கிறது என காலண்டிடம் அமெரிக்கா கூறியதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது. ஆனால் அப்படி ஒரு எச்சரிக்கையை அமெரிக்கா விடுக்கவில்லை என இஸ்ரேல் மறுத்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் எல்லையில் மோதல்கள் தீவிரமடைந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் இஸ்ரேல் தரப்பில் ஒருவர் உயிரிழந்ததோடு 20 பேர் படுகாயமடைந்துள்ளனர். லெபனான் எல்லையில் ஒரே நாளில் இஸ்ரேல் சந்தித்த மிகப்பெரிய சேதமாக இது பார்க்கப்படுகிறது. இதனால் இஸ்ரேல் கடுமையாக பதிலடி கொடுத்து வருகிறது. ஹிஸ்புல்லாவும் திங்கட்கிழமையும் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியது. இதனால் தனது பல போர் விமானங்களை காசாவில் இருந்து லெபனான் எல்லைக்கு திருப்பியுள்ளது. இதனால் பதற்றம் உச்சத்தை தொட்டுள்ளது.